சேலத்தில் திமுகவைச் சேர்ந்த நிர்வாகிகள் கழக பொதுச்செயலாளர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இந்த இணைப்பு பற்றிய தகவல்களை எங்களுக்கு சொல்லுங்க. வணக்கம் மணிபாரதி. இந்த தினம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த திமுகவில் இருந்து விலகி முக்கிய நிர்வாகிகள் அதிமுகவில் இணைந்திருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சரும் கழக துணை பொதுச் செயலாளருமான KP முனுசாமி எம்எல்ஏ ஏற்பாட்டில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் திமுகவை சேர்ந்த பர்கூர் ஒன்றிய குழு தலைவர் கவிதா கோவிந்தராஜ், காரைக்குப்பம் ஊராட்சி மன்ற தலைவரும் திமுக முன்னாள் ஒன்றிய செயலாளருமான கோவிந்தராஜ், பர்கூர் ஒன்றிய குழு கவுன்சிலர்கள் சின்னப்பன், ஐயப்பன், சகுந்தலா ரங்கநாதன், லட்சுமி குமார், ராஜேஸ்வரி சோமசுந்தரம், லட்சுமி அண்ணாமலை, கோவிந்தன், ஒப்பதவாடி ஊராட்சி வார்டு உறுப்பினர் நந்தகுமார், மல்லபாடி கிளை செயலாளர் பழனி, ஊத்தங்கரை ஒன்றியம் வெள்ளக்குட்டை ஊராட்சி மன்ற தலைவர் சரஸ்வதி விஜயன், ஊத்தங்கரை ஒன்றிய துணை செயலாளர் K சிவகுமார் ஆகியோர் இன்றைய தினம் திமுகவிலிருந்து விலகி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வின் போது புதிதாக கழகத்தில் இணைந்தவர்களுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி அவர்கள் அதிமுக துண்டு அணிவித்து வரவேற்று வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்வின் போது கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பாலகிருஷ்ண ரெட்டி, கிருஷ்ணகிரி மாவட்ட கழக செயலாளரும் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அசோக்குமார், ஊத்தங்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் TM தமிழ்ச்செல்வன், பர்கூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான CB ராஜேந்திரன், தெற்கு ஒன்றிய செயலாளர் ஜெயபால், காவேரிப்பட்டினம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பெருமாள், பொதுக்குழு உறுப்பினர் KPM சதீஷ்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். மணிபாரதி. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.